அன்பார்ந்த இந்திய வாக்காளர்கள் அனைவருக்கும், மிக குறிப்பாக நாளைய தினம் தேர்தலை சந்திக்கின்ற தமிழக வாக்காளர்களுக்கும் 23/4/2026 தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்த ரசீது வாக்காளர் தகவல் சீட்டு என்கின்ற பெயரில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழங்கப்படும். ஆனால் கடந்த சில மாதங்களாக நாம் எவ்வளவு துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம். பல்வேறு இன்னல்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் பிஜேபி சங்கி அரசு நம்மை எப்படியெல்லாம் வாட்டி வதைத்தது என்பதை ஒவ்வொரு வாக்காளர்களும் அறிவோம். மிக குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினர் எந்த காலத்திலும் மறக்க முடியாத அளவிற்கு நெஞ்சத்தில் பதிவாகியிருக்கிறது. அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பதிவினை பதிவிடுகின்றேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற முதல் சட்டமன்ற தேர்தல். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் எங்கு வாக்களித்தோம், நம் தகப்பனார் நம் பாட்டனார் எங்கெல்லாம் வாக்களித்தார்கள், அவர்களுடைய தகவல் என்ன என்றெல்லாம் கேட்டு ஒவ்வொருவருக்கும் மன உளைச்சலை, மன நிம்மதியின்மையினை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிஜேபி சங்கி அரசு வழங்கியது. அதற்கு உறுதுணையாக உற்ற தோழனாக இந்திய தேர்தல் ஆணையமும் ஓரவஞ்சகமாக மக்களை வாட்டி வதைத்தது. இதற்கெல்லாம் மூல காரணம் இந்தியாவில் சிறுபான்மை சமூகத்தினரை பழிவாங்க வேண்டும், அவர்களை வாக்கு பதிவிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்பட்டார்கள் இந்திய தேர்தல் ஆணையமும் பிஜேபி சங்கி அரசும். ஆகவே இதை வைத்திருப்பதால் என்ன பலன் என்று கேட்டால், நிச்சயமாக பலன் இன்றோ நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த மாதமோ, அடுத்த வருடமோ என்று நாம் கணக்கிட முடியாது. இன்னொரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்ற இந்த மங்கி அரசை போல் வேறொரு அரசு வறுமையானால், அவர்கள் தகவல் கேட்பார்களேயானால், 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதோ நான் வாக்குப்பதிவு செய்திருக்கிறேன், அவர்கள் கேட்டார்களவா, நம்முடைய தாத்தா பாட்டி தகப்பனார் தாயாருடைய வரலாறை, வாக்கு பதிந்ததற்கான அதிகாரத்தை, ஆதாரத்தை அப்பொழுது இதை காட்டுவதற்கு எளிதாக இருக்கும். ஆகவேதான் பத்திரத்தோடு பத்திரமாக இதை வைத்து கொள்ளுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம். மிக குறிப்பாக வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்திற்கு பிறகு வருகின்ற முதல் தேர்தல் தமிழ்நாட்டில். இந்தியாவில் சில மாநிலங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாநிலங்களில் இந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் தயாரிப்புக்கே வரவில்லை என்பதையும் உணர வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் தேர்தல் வரப்போகிறது. இந்த நேரத்தில் மக்களின் வாக்குரிமையை குறைக்க வேண்டும், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினருடைய வாக்கினை குறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. இது சிறுபான்மை சமூகத்தினருக்கு மாத்திரமான பழிவாங்கும் படலம் அல்ல. முதல் கட்டமாக சிறுபான்மை சமூகத்தினர், பிறகு தோளில் பிறந்தவர்கள், தொப்பிலில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள் என்கின்ற கணக்கின் அடிப்படையில் உங்களுடைய, அதாவது இந்திய வாக்காளர்களுடைய பெரும்பான்மையினுடைய வாக்குகளை ரத்து செய்வதற்கான முயற்சி. இதுதான் ஒவ்வொரு படிக்கட்டிலும் நடக்கிறது, ஒவ்வொரு நிலைகளிலும் நடக்கிறது. முதலில் சிறுபான்மை சமூகத்தினரை குறிவைப்பார்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை கை வைப்பார்கள். அவர்களை ஒழித்து முடித்ததற்கு பிறகு கிறிஸ்துவர்கள், மணிப்பூரில் நடக்கிறதல்லவா தற்பொழுது, அதுபோல் அதற்கு அடுத்து அந்த வர்ணாசிரம அடிப்படையில் அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் தோல், தொப்புள், தொடை, நெற்றி என்று பரிணாமம் பெறும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தினருக்குத்தானே இந்த நிலை, நமக்கு தான் பாதுகாப்பாக இருக்கின்றோமே,
என்ற எண்ணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு அரசு செய்யக்கூடிய சூழ்ச்சியின் தந்திரங்களுக்கும் நாம் இடம் கொடுப்பதால் வருகின்ற வேதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது மிக முக்கியமான தகவல். இந்த பத்திரத்தை, இந்த ரசீதை, இந்த ஒப்புகை சீட்டை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என இந்தியா முழுவதுக்குமான வாக்காளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது தமிழ்நாட்டில் நாளைய தினம் 23/4/2026 தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறுகிறது. நல்லாட்சி அமைய வேண்டும். மக்களை சார்ந்தவர்களும் நிம்மதியும் சந்தோஷமுமாக வாழ வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினரும் பெரும்பான்மை சமூகத்தினரும் நடுநிலையாளர்களும் நல்லோர்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். அதற்கான அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான அரசாங்கம் எது என்பது உங்களுக்கே புரியும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றாற்போல் வாக்கினை நாளைய தினம் அனைவரும் 100% ஒரே மாதிரியாக வாக்கினை அளிக்க அன்போடு எங்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சென்று நாம் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவு என்கின்ற உறுதியோடும் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு, நல்லாட்சி தருபவர்களுக்கு நாம் துணை நிற்கின்றோம் என்கின்ற மனதிருப்தியோடு சென்று வாக்கினை பதிவு செய்யுங்கள். அது யார் என்பது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் நிற்கின்றார்கள், எந்த வேட்பாளருக்கு, எந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு, எந்த கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அழுத்தமாக நீங்கள் பதிவு செய்து இருப்பீர்கள். அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் வேண்டாம். தெளிவாகவும் தீர்க்கமாகவும் அதிகமான மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்தும் தெரிந்தும் அதிகமான மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக நாம் ஈடுபட வேண்டாம். நமக்கு கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் யாரால் தொல்லைகள் ஏற்பட்டது, யாரால் நன்மைகள் ஏற்பட்டது என்பதை ஒரு கணம் சிந்தித்து, சிறியவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த வீட்டுக்காரர் சொல்லுகிறார், எதிர்த்த வீட்டுக்காரர் சொல்லுகிறார் என்ற எண்ணங்களுக்கு அடிபடியாமல் ஒவ்வொரு வீட்டுக்காரர்களும் நமக்கு கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள், யார் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்தும் புரிந்தும் தெரிந்தும் வாக்கினை வழங்குங்கள். நிச்சயமாக வருகின்ற 4ஆம் தேதி நல்லாட்சி மலர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்கின்ற செய்தி அனைவருடைய காதுகளிலும் இன்ப ஒளியாக ஒலிக்கட்டும். அதன் மூலமாக மலருகின்ற ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சியாக, நல்ல சாட்சியாக அமையட்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர், தொகுதி புதுக்கோட்டை மாவட்ட துணை செயலாளர் மு.க. ஷாஜஹான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். இது பத்திரம் பாதுகாப்பு.